எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் மாம்பழம் கேசரி செய்ய போகிறோம். அல்வானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுலேயும் இப்போ மாம்பழம் சீசன். இந்த சீசனை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாம்பழம் கேசரி எனக்கு மனசில் தோணுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன். அதன் செய்முறை ரொம்ப எளிமையானது. சரி, இப்போது செய்யலாமா? முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதற்கு 3/4 கப் இந்த கேசரியை செய்வோம் இல்லையா, அதற்கான ரவை எடுத்துக்கணும். அதாவது இதுக்கு பட்டண ரவைன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் பக்கத்தில். வெள்ளை ரவை இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. வாணலி சூடாகட்டும். இது நெய்யில் அல்லது உங்களுக்கு விருப்பமான எண்ணெயில் செஞ்சுக்கோங்க. நான் நெய்யில் செய்கிறேன். நான் இப்போ வாணலி சூடாயிடுச்சு. கிட்டத்தட்ட 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம வீஹா நெய். சரி, வீஹானா என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க டெய்லியுமே புதுதாக சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க இல்லையா, அதனால் அவங்கெல்லாம் கேட்பாங்க. வீஹா.ஆன்லைன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அது உருகிட்டு அது வரைக்கும் நான் சொல்லிடுறேன். வீஹா.ஆன்லைன் என்பது பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இப்போ அது உங்களுடையது. அது எங்கே போய் பார்க்கணுன்னா கூகுளுக்கு போங்க. www.vihaviha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதில் நிறைய பொருள்கள் இருக்குது. எங்கள் ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய பொருள்கள், அதாவது வீஹா ஆன்லைன்றது பார்த்திங்கன்னா வேறு எந்த ஆன்லைன்லையாவது அந்த பெயரை பயன்படுத்தினாங்கன்னா அது எங்களுடையது கிடையாது. அதே போல் என்னுடைய புகைப்படத்தை, என்னுடைய வீடியோவை, என்னுடைய பெயரை பயன்படுத்தி யாராவது இது மேடம்து தான், அவங்கக்கிட்ட இருந்தால் அந்த பொருள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் உண்மை கிடையாது. உங்கள் நாட்டிலையோ உங்கள் ஊர்லேயோ எந்த கடையிலையும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு நான் கொடுத்து வைக்கலை. ஏன்னா ஒரு சிலர் உங்கள் பேர் சொல்லி கொடுக்குறாங்களே, வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர்னா பார்த்திங்கன்னா நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தரமற்ற பொருள்கள் கொடுத்துட்டு என் பேரை ரிப்பேர் பண்ணாங்கன்னா அதை நான் பார்த்துட்ருக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் இதை ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நேரடியாக பொருள்கள் வாங்கினா எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா ஷாப்புக்கு வாங்க. இதோட கூகுள் மேப்பில் வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேப் டைரக்ட் பண்ணிவிட்டு கொண்டு எங்கள் கடையில் விட்டுரும். சரி, இந்த மாதிரி நேரத்தில் இந்த கொரோனா உச்சக்கட்டத்தில் இருக்குது. எங்கள் நாட்டுக்கோ எங்கள் ஊருக்கோ உங்கள் பொருள்கள் சேருமா, குரியர் மூலமாக வீட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்காக நாங்கள் சிறப்பு ஏற்பாடுகள், அதாவது ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுருக்கோம். அதனால் வரும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் நாங்கள் ஆர்டர் போட்டால் வருமா அப்படின்னு. வரும். சரி, இப்போ பாருங்கள், நான் பேசுகிறதுக்குள்ளே நெய் உருகிருச்சு. இதில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ரவை இருக்குது இல்லையா, அதை கொட்டிக்கலாம். இந்த ரவையோட, அதாவது 3/4 கப் எடுத்திருக்கேன்ல, கொஞ்சம் நெய் கூடுதலாக தான் போட்டு செய்கிறேன். நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்குன்றதுனால போட்டிருக்கேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் போல் இது கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா பக்குவமாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அது சிம்மில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் மாம்பழம் இருக்கு இல்லையா, அது ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு மாம்பழம் எடுத்தாலே, நல்லா பெரிய மாம்பழம் நான் எடுத்தனால ஒரு கப் முழுக்க வந்திருக்கு. சின்ன மாம்பழமாக இருந்தால் நீங்கள் 2 மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அதை துண்டுகளாக நறுக்கிட்டு இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு என்ன மாம்பழம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறீங்க, நல்லா பழுத்த மாம்பழம் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் நார் இல்லாதது நல்லாயிருக்கும், சுவை தரும். இது நான் பயன்படுத்திக்கிறது பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி எடுத்திருக்கேன். பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாம்பழம் சுலபமாக கிடைக்குதோ அதில் நார் இருக்கக்கூடாது. எடுத்து துண்டுகளாக்கிட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாம்பழம் பாதியாக அரைச்சிருக்கு. நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன், சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கிட்ட ரொம்ப குறைச்சி சர்க்கரை சாப்பிடுவோம் நாங்கள். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். மாம்பழம் இனிப்பும் இருக்குது. புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் நிறைய சர்க்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம். இதையும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரவா நல்லா செவக்க வறுத்தாச்சு. நல்ல மணம் வரும், ஒரு மாதிரி வறுத்த மணம் வரும். அந்த நெய் கூட சேரும்போது இன்னும் அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்கும், எதுவுமே சேர்க்காம. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ அடுப்பு அணைச்சி நான் என்ன பண்ணுறேன், இந்த பாத்திரத்தில் இந்த வறுத்த ரவாயை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதில் இந்த கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா, காஞ்ச திராட்சை, அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம்.
நெய் உருகட்டும். இப்போ இந்த திராட்சை இருக்கு இல்லையா, அதையும் இதில் கொட்டிடுங்க. வறுத்த ரவையில் கொட்டிக்கணும். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாம்பழக்கூழ், இதையும் இதில் ஊற்றிக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரொசீஜர் போகிறதுக்கு முன்னாடி இந்த கடாய் இந்த அடுப்பில் வச்சுக்கலாம். அதே கடாய் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், 1.5 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அளவு சொல்லிடுறேன். 3/4 கப்பு இது எடுத்துருக்கோம் இல்லையா ரவை, அதாவது 3/4 கப்பு இல்லாட்டி 3/4 டம்ளர் நீங்கள் ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 டம்ளர், அதாவது 2 பங்கு தண்ணி ஊற்றணும். நம்ம அந்த தண்ணியில் என்ன பண்ணலாம், இந்த குங்குமப்பூ போட்டுக்கலாம். நம்ம வீஹா குங்குமப்பூ தான் இது. கலரும் கொடுக்கும், அதே சமயத்தில் சுவையும் தரும். வீஹா குங்குமப்பூ வீஹால் இருக்குது, சுத்தமான குங்குமப்பூ காஷ்மீர்லேருந்து வருது. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கட்டி பிடிக்காமல் கலந்தாச்சு. இப்போ இதில் நான் சர்க்கரை பார்த்தேன். மாம்பழம் கொஞ்சம் புளிக்கிறதுனால இப்போ இதில் சர்க்கரை கம்மியாக இருக்குது, மாம்பழம் லைட்டாக புளிக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் சர்க்கரை சேர்க்க போகிறேன். ஒரு 4 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மாம்பழம் புளிக்குது, அந்த புளிப்பு எடுக்கிறதுக்காக. தண்ணி நல்லா கொதிக்குது. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரவா மாம்பழம் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை போட்டு கட்டி பிடிக்காமல் கலந்து விட்டுறணும். இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் கலர் சேர்க்கலை. இது இயற்கையாக அந்த குங்குமப்பூ சுடுதண்ணியில் போட்டோம்ல நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில், அதுவே இயற்கையான நிறம். அப்புறம் அந்த மாம்பழ நிறம், இது ரெண்டுமே இயற்கையாக இருக்கிற காரணத்தினால நமக்கு ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம். ஃபுட் கலர் அதிகமாக எதுவுமே சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து சிலருக்கு ஒத்துக்காமல் அலர்ஜியை ஏற்படுத்தும். இப்போ இதை கலந்துட்டு நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நான் மூடி வச்சிடுறேன். சிம்லேயே வச்சுருங்க. அந்த எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுலேயே ஃபுல்லாக நல்லா வேகட்டும். அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் விழும் இல்லையா, லிட்டில் இருக்கிறது சரியாக பக்குவமாக வெந்திருக்கும். வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பக்குவமாக ஆயிருக்குங்க. இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஏலக்காய் வந்து எப்போவுமே நான் தட்டி வச்சுருப்பேன், கொஞ்சம் அதிகமாகவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது இந்த கேசரியை நம்ம கொடுக்குறவங்களுக்கு டிஸ்பிளேல எப்படி கொடுக்கலாம், கொஞ்சம் அழகுபடுத்தி கொடுக்கணும் இல்லையா. இப்போது நம்ம கேசரி பண்ணியாச்சு, அழகாக டிஸ்பிளேவும் பண்ணிடலாம். இப்போ இதை கார்னிஷ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். குங்குமப்பூ வந்து 4 ஸ்ட்ரீக்ஸ் சும்மா மேலே போட்டு விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே என்ன அழகாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இந்த மாம்பழம் கேசரி நல்ல மாம்பழ மணமும் இருக்குது, கேசரி மணமும் சேர்ந்ததுன்னா ஆஹா, கூடுதலாக சாப்பிடுவோம். நம்ம சாதாரண கேசரியை காட்டிலும் இது நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா ஒரு வெரைட்டி. நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்தாங்க அப்படின்னு நீட்டும்போது அவங்க ஆஹா என்னம்மா க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. இது வந்து நான் முதல்ல நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன். முருகனுக்கும் விநாயகருக்கும் ரொம்ப பிடிச்ச பழம் அப்படின்றதுனால கேசரியும் இருக்குது, அதனால் நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சரி, அதாவது நம்ம எசன்ஸ் சேர்க்கிறத விட இது போல் இயற்கையாக பழங்கள் சேர்த்து செய்யும்போது அதனுடைய சுவையே தனி. அதனால் இதில் பார்த்திங்கன்னா மாம்பழம் டேஸ்ட்டும் வருது, அந்த கேசரியும் சேர்ந்து ரொம்ப நல்லா பிரமாதமாக நெய்யெல்லாம் சேர்ந்து. ரொம்ப டெம்ப்ட் பண்ண வேண்டாம் உங்களை. நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள்,
பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.